இங்க செய்யக்கி ஃபேங் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்து பவர்ஸ் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள போயிடுறா. வீட்டுக்குள்ள போனதும் ஹார்மோன் எலிமெண்ட் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பா. அந்த இடத்துல ஃபேங்கோட போட்டோவை பார்த்துட்டு, உன் ஒய்ஃப் நான் இங்க இருக்கேன், ஆனா நீ வெளியே எல்லாருக்கிட்டையும் சிங்கிள்னு சொல்லி சுத்திட்டு இருக்கியா, நீ ரொம்ப மோசமானவன் தான் ஃபேங் அப்படின்னு சொல்லி அவன் போட்டோவை கிறுக்கி வச்சிருவாங்க. திடீர்னு அங்க சத்தம் கேட்க யார் வரான்னு பார்த்தா ஃபேங் அங்க வந்துட்டு இருப்பான். இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கூடாதுன்னு அங்கேயே ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க நம்ம சயோகி. ஃபேங் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் கட்டுவான். இதை பார்த்த சயோகி அவ்வளவுதான் ஆர்வம் தாங்க முடியாம அவனை கட்டி பிடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவன் குளிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியாம அங்கேயே துள்ளி குதிச்சிட்டு இருப்பா. நைட்டு தூங்கும் போது நம்ம ஹார்மோன்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி அவன் ஹார்மோன்ஸ்ல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி ஏதாவது பண்ணணும். அவங்க மூக்குல பஞ்சு வச்சு அடிச்சுப்பாங்க. ஜயோகி ஃபேங் தூங்கிட்டதும் அவள் பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபேங்கோட ஹார்மோன் எலிமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு இருப்பா. ஃபேங் தூக்க கழகத்துல பக்கத்துல ஜயோகி இருக்கிறது கூட தெரியாம அவளை பிடிச்சி பக்கத்துல படுக்க வச்சிருவான். இவ்வளோ நேரம் கண்ட்ரோல்ல இருந்த ஜயோகி ஃபேங் பக்கத்துல பட்டதும் மூக்குல இருந்த பஞ்சை எடுத்து தூரம் போட்டுட்டு அவன் ஹார்மோன்ஸால அட்ராக்ட் ஆகி அவனை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே படுத்துருவா.